ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிடேரியன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குலாப் ஜாமுன். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குலாப் ஜாமுன் எப்படி உடையாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அது முழுமையாக உங்களை வந்து சேரும். நான் இங்கே எம்டிஆர் பிராண்டோட குலாப் ஜாமுன் ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யும் பாலும் சேர்க்கறதுனால குலாப் ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ரிச் டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். மிக்ஸை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஹார்டாக பிசைய தேவையில்லை. சாஃப்டாகவே கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டால் போதும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. 5 to 7 minutes போல் தான் ஆகும். அதே மாதிரி இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்ப குறைவான டைம் தான் ஆகும். ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மிக்ஸை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு நெய் சேர்த்துட்டு இதை மாதிரி ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி முடிச்சுட்டு 15 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரான்னு சொல்லக்கூடிய சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கிட்ட அதே அளவு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பேக்கெட்டோட பின்புறத்தில் சுகர் சிரப்பில் சுகர் 800 கிராம் போல் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு 400லேருந்து 500 கிராம் அளவே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் சுகர் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜீராவில் சிறிதளவு ஏலக்காய் தூளை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சால்ட்டு ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சிறிதளவு மட்டும் சேர்த்தாலே போதுமானது. காய்ச்சுற இந்த சர்க்கரை பாகு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை மட்டும் கரைஞ்சாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மிக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும். கையில் இந்த மாதிரி நெய் அல்லது எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளை உருட்டும் போது ஜாமுன் விரிசல் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். மாவை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசையாமல் லைட்டான அழுத்தத்தோடு சாஃப்டாக உருட்டும் போது இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் வரும். நான் இங்கே கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த உருண்டைகள்லேயுமே விரிசலே இருக்காது. விரிசல் இல்லாததுனால குலாப் ஜாமுன் உடையும் அப்படின்ற வாய்ப்பும் மிகவும் குறைவு. நெக்ஸ்ட்டு இதை பொரித்து எடுத்துக்கிறதுக்காக நியூட்ரலான ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய எண்ணெயை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ மீடியம் ஃப்ளேமில், அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவான தீயில் வச்சுட்டு உருண்டைகளை இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற உருண்டைகள் கீழே இருந்து மேலே நல்லா எழும்பி வரும். இந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்த உடனேயே அதை கலரி விடக்கூடாது. உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிடும். சிறிது நேரம் கழித்து ஜாமுன் நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஜீரா சூடாக இருக்கும்போதே சூடாக நம்ம பொரித்து எடுத்த ஜாமுனையும் அதில் சேர்த்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் சூடாக இருக்கக்கூடிய ஜீராவிலே சேர்த்துக்கலாம். ஜாமுனை நல்லா ஒரு 20 மினிட்ஸு ஜீராவில் ஊற விட்டுறலாம். 20 மினிட்ஸ் குலாப் ஜாமுன் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜூஸியாக ஹார்டாலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உடையாமல் வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வெஜிடேரியன் சமையல் பை சரண் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபி வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.